லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வருகிறது. பெர்ல் ඩොලර් කෝටි 100 වන්දිය ගෙවන්නන நேவு சமாகம் பிரதான விதாயக கியாய் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மௌபிமா பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுவே அமைகிறது. பழமு கெவீம அவசந்தின எக்ஸ்பிரஸ் பெர்ல் வந்திய கோட்டி 750 கோட்டி 30 ගෙවයි என்பதான செய்தி தென்ன புழுவான் நெச்சரா என்பதாக எக்ஸ்பிரஸ் பெர்ல் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. 750 கோடி ரூபாய் நஷ்டஈடு செலுத்த வேண்டும் எக்ஸ்பிரஸ் பெர்ல் கப்பல் நிறுவனம். ஆனால் 30 கோடியை செலுத்தி இருக்கிறது. 30 கோடி தான் வழங்க முடியும் என்பதாக அது கூறியிருப்பதாக இந்த தகவலில் இவ்வாறு செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எக்ஸ்பிரஸ் பெர்ல் கொள்கலன் கப்பல் இலங்கை கடற்கரைக்கு அப்பால் தீப்பற்றி எரிந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் குறித்து $1 பில்லியன் பெறுமதியான கொடுப்பனவின் இடைக்கால அங்கமான $250 மில்லியன் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி செலுத்துவதற்காக இலங்கை உயர்நீதிமன்றத்தால் கடந்த ஜூலை மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கமையவே இது தொடர்பான தகவல்கள் இவ்வாறு வெளியாகின்றன. எனவே எக்ஸ்பிரஸ் பெர்ல் கப்பல் குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தன. இந்த நஷ்டஈடு இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் என்று, அதிலும் குறிப்பாக பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியிருந்த இந்த காலப்பகுதியில் இந்த நஷ்டஈடாவது கிடைக்காதா என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே இலங்கை உயர்நீதிமன்றத்தால் கடந்த ஜூலை மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அந்த கப்பலின் முன்னாள் செயற்பாட்டாளரான சிங்கப்பூரை அடிப்படையாக கொண்ட எக்ஸ்பிரஸ் பீட்டர்ஸ் நிறுவனம் தனது காப்புறுதி நிறுவனத்துடன் இணைந்து கவனமாக ஆராய்ந்ததாக அந்த நிறுவனத்தால் நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. இந்த மதிப்பீட்டை அடுத்து இந்த கட்டத்தில் எம்மால் கட்டணங்களை செலுத்துவது சாத்தியமில்லாததாகவும், அதே சமயம் இது குறித்து சம்பந்தப்பட்ட இலங்கை அதிகாரிகளுடன் இணைந்து செயற்படுவதை தாம் தொடர்ந்தும் நாடுவதாகவும் எக்ஸ்பிரஸ் பீட்டர்ஸ் கூறியிருக்கிறது. நாங்கள் நீதி செயல்முறைக்கு மதிப்பளிக்கும் அதே சமயம் இந்த தீர்ப்பு கூடுதலான மற்றும் வரம்பற்ற இழப்பீட்டுக்கான சாத்தியத்தை தருவதாக உள்ளது. இந்த தீர்ப்பு சம்பந்தமான எந்த ஒரு கட்டணமும் கடல்சார் சம்பவங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு தீர்க்கப்படும் என்பதற்கான ஆபத்தான முன்னுதாரணம் ஒன்றை நிர்ணயிக்கக்கூடும் என எக்ஸ்பிரஸ் பீட்டர்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி சாமுவல் யாக்கோவிட்ஸ் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் எக்ஸ்பிரஸ் பீட்டர்ஸ் நிறுவனம் மேலும் சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதாவது எந்த ஒரு நஷ்டஈடும் சர்வதேச சமவாயங்களுக்கு அமைய உறுதியான விகிதாசாரப்படியான முரணற்றதாக இருப்பது முக்கியமானதாகும். இன்று வரை கப்பலின் சிதைவுகளை அகற்றுவது, சுற்றுச்சூழலை சீரமைப்பது மற்றும் இழப்பீட்டு கோரிக்கைகளுக்காக $170 மில்லியன் அதிகமான பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்கான சர்வதேச நிபுணத்துவத்தை பெறுதல் உள்ளடங்களாக இலங்கை அரசாங்கத்துடன் ஒத்துழைக்கும் வகையில் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச தாங்கி கப்பல் உரிமையாளர்கள் மாசாக்க சம்மேளனத்தால் செயற்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதமைக்கான இலங்கை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தீர்ப்பனவு செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கான தாமதங்கள் காரணமாக இழப்பீட்டு கட்டணங்கள் பாதிக்கப்பட்ட சமூகங்களை இன்னும் சென்றடையவில்லை என இலங்கை பாராளுமன்றம் அறிக்கைகள் மூலம் அறிந்து நாம் ஆழ்ந்த ஏமாற்றம் அடைகிறோம். எனவே பாதிக்கப்பட்டவருடன் நாம் ஏமாற்றத்தை பகிர்ந்து கொள்வதுடன் இலங்கையில் மீனவர்கள் மற்றும் கடல் சுற்றாடல் அனுகூலங்களுக்கான சமூக அடிப்படையிலான திட்டங்களுக்கு மேலதிக நேரடி ஆதரவை வழங்குவது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். நாம் மேற்படி கப்பலின் தலைவர் மற்றும் இலங்கை சூழலில் எமது முகவர்களின் நலன்கள் குறித்து ஆழமாக கவலையடைகிறோம். நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பயணத்தடை காரணமாக அந்த கப்பலின் தலைவர் 4 வருடங்களுக்கு மேலாக வீடு திரும்ப முடியாத நிலையில் இருக்கிறார். இது அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் குறிப்பிடத்தக்க நீடித்த துன்பம் தருவதாக உள்ளது. அதே சமயம் கடந்த 4 வருடங்களாக உள்ளூர் முகவர்கள் நாம் எந்த தீர்மானம் எடுக்கும் வகிபாகமும் வகிக்காத ஒரு சம்பவத்துக்காக திரும்ப திரும்ப விசாரணைகளும் கைதிகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் உள்ளாகி வருகின்றார்கள். அந்த வகையில் கப்பல் தலைவரும் உள்ளூர் முகவர்களும் நீதியாக நடத்தப்படுவதை நாம் நாடுகிறோம். நாம் சம்பந்தப்பட்ட இலங்கை அதிகாரிகளுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதோடு நாம் நேரடியாக அவர்களது பிரதிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறோம். ஆதார அடிப்படையில் சர்வதேச நடைமுறைக்கு அமைவாக நீதியான விகிதாசாரப்படியான சீரான பொறுப்பற்றை எட்டுவதற்கு நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அந்த அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமாக இந்த எக்ஸ்பிரஸ் பெர்ல் கப்பல் விவகாரத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகள், அதனத்தில் சர்வதேச சமவாயங்கள் இவ்வாறு பின்பற்றப்படுகின்றன என்பது குறித்தும் எக்ஸ்பிரஸ் பீட்டர்ஸ் நிறுவனம் கவலை கொண்டிருக்கிறது என்பது இந்த தகவலாக அமைந்திருக்கிறது.